கேப்டன் பண்ணணுமா விராட் கோலி? விராட் கோலி கேப்டன் பண்ண ஒத்துக்கிட்டாருன்னா 100% அவர் தான் பண்ணுவார். ஃபாஃப் டு பிளஸிக்கு திருப்பி போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். 100% உங்களுக்கு 100 ரூபாய் பொருள் 70 ரூபாய் கிடைக்குதுன்னா ஏன் நீங்க வாங்க மாட்டீங்க? 3 ஃபார்மேட்லயும் புள்ளியா இருந்த ஒரு பிளேயர் திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிபி ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. டெஃபினட்டா ஆர்டிஎம் பண்ணுவாங்க, சிராஜ அவர் ட்ரை ஆவது பண்ணுவாங்க. சோ சேலஞ்சிங்கா தான் இருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் ஆர்சிபிக்கு நினைக்கிறேன் நான். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி இல்லைங்க. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். பிரேத்தம் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் பிரேத்தம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல். பிரேத்தமோட வால்பேப்பர் என்னோட டிஷர்ட் கலர், ரெண்டுமே சேம். இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த டீமை பத்தி பேச போறோம் அப்படின்னு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பத்தி தான் பேச போறோம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஸ்ட்ரைட்டாவே நம்ம வீடியோக்குள்ள போனோம்னா பிரேத்தம், விராட் கோலி, யஷ் தயால், ரஜத் பத்திதார் 3 பேரை தான் ரீடைன் பண்ணிருக்காங்க. விராட் கோலி 21 கோடியில ரீடைன் பண்ணிருக்காங்க. கேப்டன் பண்ணணுமா விராட் கோலி? ஃபர்ஸ்ட் உங்களோட கருத்துக்களை நான் ஃபர்ஸ்ட் கேட்கிறேன், அதுக்கப்புறமா நான் என்னோட கருத்தை சொல்றேன். நீங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. விராட் கோலி கேப்டன் பண்ணுவாரா? அது ஒரு கேள்வி. இன்னொன்னு, வாட் டு யூ வாண்ட் பிரேத்தம் ஆஸ் எ கிரிக்கெட் அனலிஸ்ட்? நீங்க பார்த்து நிறைய ரசிச்சிருக்கீங்க. டு யூ வாண்ட் விராட் கோலி? விராட் கோலி கேப்டன் பண்ண ஒத்துக்கிட்டாருன்னா 100% அவர் தான் பண்ணுவார் பத்ரி. அவர் வேண்டான்னு சொல்லிட்டு தானே பின்னாடி இருந்தாரு, வேற யாரா கேப்டன் பண்ணுங்கன்னு. இப்ப விராட் கோலி நான் பண்றேன்னா 100% ஆர்சிபிக்கு ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, குதி போட்டு கொடுப்பாங்க, எடுத்துக்கங்க விராட் கேப்டன் பண்ணுங்கன்னு. அண்ட் விராட் கோலி மாதிரி ஒரு பேஷனேட் கிரிக்கெட்டர் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பேட்டிங் ஆகட்டும், போலிங் ஆகட்டும், ஐ மீன் லீடிங் த சைட் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும், அந்த பேஷன் எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டா அதை விராட் கோலி எடுத்துட்டு வராரு. ஸோ அவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாருன்னா டெஃபினட்டா கொடுத்துருவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஃபாஃப் திரும்ப அவங்க வாங்கினா கூட விராட் தான் கொடுப்பாங்க, அது விராட் கையில தான் இருக்கு. அவர் பண்ணுவாரா? அவர் அப் டு ஹிம். கரெக்டா சொன்னீங்க. விராட் கோலி நான் கேப்டன் பண்றேன் அப்படின்னு சொன்னா வேற பேச்சே கிடையாது. ஆர்சிபி வந்து இப்படியே தாம்பூலத்தை வச்சு அழைச்சி சொல்லிடுவாங்கப்பா விராட் பண்ணுங்க கேப்டன்சி அப்படின்னு. எனக்கு பர்சனலி விராட் கேப்டன் பண்ணணுங்க, எனக்கு ஆசையா இருக்கு அவர் பண்ணணும்னு. நான் ஏன்னு சொல்றேன், ஏன்னா எனக்கு இதுக்கு இது இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற ஒரு தருணம் வந்துச்சுங்க. ஏங்க மிச்ச கேப்டனும் ஏதோ போய் கப்பு வின் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களை தூக்கினா பரவாயில்ல. எனக்கு யாரும் எந்த கேப்டனும் எதுவுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி விராட், எப்பா கேப்டன் பண்ணுப்பா, உனக்கு வேண்டிய டீம் எடு, உனக்கு 3 வருஷம் நான் தரேன், 3 வருஷம் கேப்டன் பண்ணு, ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறேன். ஒரு லாஸ்ட் த்ரோ ஆஃப் டைஸ் ஃபார் விராட் கோலி. அவர் டிசர்வ்ட் நினைக்கிறேன், அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம ரெக்கார்ட்ஸ் எடுத்தோம்னா பிரேதம், MS தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி, இவங்க 3 பேர் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மேட்சஸ் கேப்டன் பண்ணிருக்காங்க அவங்க பிரான்ச்சைசிக்கு. அதுல மகேந்திர சிங் தோனியோட வின் பர்சன்டேஜ் தான் ஹையஸ்ட். 59% வின் பண்றாரு அவர் வந்து கேப்டனா இருக்கும்போது. 55% வின் பண்றாரு ரோஹித் சர்மா, 4% கம்மி. 46% இருக்காரு விராட் கோலி. மிச்ச 2 கேப்டன் மிச்ச 2 டீமோட கம்பீட் பண்ண முடியாது பிரேதம், அவங்க 5 டைம் சாம்பியன்ஸ். இவங்க இந்த மாதிரி ஆடியே 46% நாட் பேட் ஃபார் விராட் கோலி. அவர் கேப்டன்சி பேடா பண்ணல, அவர் வேணான்னு சொன்னதுனால தான் இப்போதைக்கு கேப்டன்சி இல்லாம இருக்கு. அப்சல்யூட்லி. அண்ட் நீங்க T20ல வந்து 50% 55% ரெக்கார்ட்லாம் வச்சா ரொம்ப இதுங்க. ஏன்னா T20 வந்து ஒரு மேட்ச் ஜெயிக்கலாம், ஒரு மேட்ச் தோக்கலாம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவ்வளவு நல்லா ஆட்டு, செகண்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க. ஸோ T20 வந்து லிட்டரலி ஒரு லாட்டரி மாதிரிங்க. ஸோ அதுல 50% 60% ரெக்கார்ட்லாம் வைக்கிறது பெரிய பெரிய விஷயம், அதுல டவுட்டே கிடையாது. ஸோ விராட் கோலியோட வின் பர்சன்டேஜ் மோசம்னு சொல்லவே முடியாது. உங்க மனசு என்ன சொல்லுது? உங்களுக்கு ஒரு லீட் பண்ணணும் இருக்கா, பண்ண வேணாம்? அப்சல்யூட்லி. விராட் கோலி லீட் பண்ணாருன்னா ஒரு தனி எக்ஸைட்மெண்டே இருக்கும் IPL, அதுல டவுட்டே கிடையாது. டவுட்டே இல்ல. அவர்ல 2 பேருமே ஒத்துக்கிறோம், அவர் வந்து லீட் பண்ணா நல்லா இருக்கும் ஆர்சிபி அப்படின்னு. பட் அவரு லீட் பண்றதும் ஆர்சிபி ஆக்ஷனை எப்படி அப்ரோச் பண்றாங்க, இதெல்லாம் கொஞ்சம் இன்டர் கனெக்டா இருக்குல்ல. ஏன்னா ஃபாஃப் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, மேக்ஸ்வெல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க, முகமது சிராஜ ரிலீஸ் பண்ணிட்டாங்க, கேமரூன் கிரீனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ஸ்ட்ரெயிட்டாவே கேப்டன்சி பத்தி பேசும்போது ஃபாஃப் டு பிளஸிக்கு திருப்பி போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஒரு கம்மி பிரைஸ்ல எடுத்தாலும் எடுப்பாங்க. பட் ஐ திங்க் ஆர்சிபி வில் ஆர் அதர் தே வில் ஷுட் definitely go for Faf du Plessis. Your thoughts? 100%. உங்களுக்கு 100 ரூபாய் பொருள் 70 ரூபாய் கிடைக்குதுன்னா ஏன் நீங்க வாங்க மாட்டீங்க? சோ 100 ரூபாய் நான் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் அவங்க 70 ரூபாய் கிடைக்குமா சேல்லன்னு பாத்துருக்காங்க. அண்ட் Faf du Plessis ஃபிட்னஸ் எல்லாமே இருக்கு. அடுத்த 2 வருஷம் 3 வருஷம் ஆடுறதுல எனக்கு இன்னும் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் ஃபாஃப்க்கு நீங்க சொன்னீங்கன்னா விராட் தான் கேப்டன், சந்தோஷமா அவர் அக்செப்ட் பண்ணுவார். அந்த மாதிரி ஐ திங்க் அவருக்கு அதெல்லாம் லீட் பண்ணும் அந்த இதெல்லாம் கிடையாது அவருக்கு. சோ நீங்க லீட் பண்ண சொன்னீங்க, பண்ணாரு. ஃபாஃப் டெஃபினட்டா அவங்க பாப்பாங்க. இன்னொரு பிளேயர் நீங்க சொன்னீங்க கிளென் மேக்ஸ்வெல்னு, அது வந்து ஆர்டிஎம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, அது விவாகரத்து ஃபைனல் ஆயிடுச்சு. சோ ஆர்சிபி மேக்ஸ்வெல் நடக்காது, அதுல டவுட்டே கிடையாது. டவுட்டே இல்ல, கரெக்டா சொன்னீங்க. விவாகரத்து ஆயிடுச்சு இவங்க 2 பேருக்கும், ஆர்சிபிக்கும் மேக்ஸ்வெலுக்கும். எனக்கு தெரிஞ்சு தூக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 ரூபா கூட தூக்க மாட்டாங்க.
நீ தயவு செய்து போயிடுப்பா, எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு நல்ல விவகாரத்து கூட இல்ல பிரீத்தம். பேட் டிவோர்ஸ் இவங்க 2 பேரும் நடுவில் ரொம்ப பேடா மிஸ்ஃபயர் ஆச்சு போன வருஷம். ஸோ மேக்ஸ்வெல் எனக்கு தெரிஞ்சு காலி. முகமது சிராஜ் அடுத்தது வருவோம். அவரும் ஒரு ரிலீஸ்டு பிளேயர். 3 ஃபார்மேட்லயும் புலியா இருந்த ஒரு பிளேயர் திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சிபி தான் வளர்த்த பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு, ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. பட் எனக்கு என்னமோ திருப்பி போவாங்கன்னு தோணுது பிரேத்தம். நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் ஏன்னு சொல்றேன். இந்தியன் பேஸ் போலர்ஸ் எப்பவுமே டிமாண்ட்ல இருப்பாங்க பத்ரி. ஜாஸ்தி இந்தியன் பேசர்ஸ் குவாலிட்டி இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸோட வேணும் உங்களுக்கு. ஐபிஎல் வந்து பேசிக்கலி ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் அவ்வளோ இருக்கு உங்களுக்கு. ஏன்னா முக்கால்வாசி பிளேயர்ஸ் ஆடுறது இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ். ஸோ சிராஜுக்கு ஆர்டிஎம் பண்ணுவாங்க, டெஃபினட்டா ஆர்டிஎம் பண்ணுவாங்க சிராஜ். அவர் ட்ரை ஆகுது பண்ணுவாங்க. அன்லஸ் 12-14 கோடிக்கு அப்படி போயிடுச்சு, அவ்வளோ போக மாட்டாரு சிராஜ், எனக்கு டவுட்டே இல்லை. 8-9 கோடி கிடைச்சானா சிராஜ் ஆர்டிஎம் பண்ணி வச்சுப்பாங்க, அதுல டவுட்டே இல்லை. ஏன்னா அவருக்கு 14 crores நீங்க கொடுத்து ரிட்டைன் பண்றதுக்கு 9 crores அவர் கிடைச்சாருன்னா ஏன் நீங்க எடுக்க மாட்டீங்க? சிராஜ் எடுப்பாங்க. வித்தின் 10 crores சிராஜ் இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி they will go for it. அதுக்கு மேல போவாங்களான்னு எனக்கு டவுட். கரெக்டா சொன்னீங்க. அதுதான் ரேர் கமோடிட்டிங்க. ஏன்னா முகமது சிராஜ் அவர் வந்து நீங்க சொல்லலாம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, டெத்ல சரியா போட மாட்டாரு, அதெல்லாம் சொல்லலாம். இந்தியன் ஃபாஸ்ட் போலர், ஒரு 140க்கு மேல போடக்கூடிய போலர், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற போலர், இந்தியாவுக்கு ஆடின பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 தான் இருக்காங்க பிரேத்தம் சுத்தி முத்தி. இதுல எல்லாருமே வந்து ரீடைன்டு, யாரையுமே வந்து இந்த ரேர் கமோடிட்டினால ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. முகமது சிராஜ் இன்னும் ஒருத்தர் 2 பேர் தான் ஆப்ஷனுக்குள்ளேயே வருவாங்க. ஸோ இவங்க எல்லாம் நல்ல பிரைஸ்க்கு போக நல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால முகமது சிராஜ் எஸ் ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, டிபெண்ட்ஸ் ஆன் த பிரைஸ். ஸோ முகமது சிராஜ் டெஃபினட்டா திருப்பி போவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. பட் பொறுத்து வந்து பார்ப்போம். வேற ஒரு பிளேயர், வேற ஏதாவது பிளேயர் நீங்க மைண்ட்ல வச்சிருக்கீங்க டெஃபினட்டா போவாங்க ஆர்சிபி அப்படின்னு? வேற டெஃபினட்டா போவது வில் ஜாக்ஸ் பத்ரி. வில் ஜாக்ஸ் வந்து நம்ம இந்த கிரிக்கெட் பத்ரி நிறைய சொன்னோம், வில் ஜாக்ஸ் ஆடுங்கன்னு. வில் ஜாக்ஸ் வந்து ஆர்சிபியில செட்டப் உள்ள வந்த அப்புறம் தான் அவங்க 6-7 ஜெயிச்சாங்க. ஈசலா கப் நமதே சான்ஸ் இருந்தது, மிஸ் ஆயிடுச்சு எப்பவும் போல. பட் வில் ஜாக்ஸை விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ் எடுப்பாங்க. ஹேண்டி ஆஃப் ஸ்பின்னர், ஃபென்டாஸ்டிக் ஃபீல்டர் அண்ட் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்தது. விராட் அவரும் 2-3 மேட்ச் நல்ல பார்ட்னர்ஷிப்பும் பண்ணாங்க. ஸோ வில் ஜாக்ஸ் ஆர்டிஎம் ஃபார் ஷுவர். அது நீங்க சிராஜ் பத்தி நான் 100% சொல்ல மாட்டேன், ஆனா வில் ஜாக்ஸ் 100% ஆர்டிஎம் பண்ணுவாங்க. நீங்க போன வருஷத்துல சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கான்பிடன்ஸ் நிறைய இருந்தது, நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க எங்கங்க வில் ஜாக்ஸை விளையாட வைங்கன்னு போன வருஷம் நம்மளோட வீடியோஸ்லயே. பட் லேட்டா தான் ஆட வச்சாங்க. வில் ஜாக்ஸ் ஆடினோடனே ஆர்சிபியோட கிராஃப்ட் எல்லாம் மேல போச்சு. கரெக்டா சொன்னீங்க, அவரோட பார்ட்னர்ஷிப் வித் விராட் கோலி ரொம்ப நல்லா இருந்தது. எனி தாட்ஸ் ஆன் கேமரூன் கிரீன்? விட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கேமரூன் கிரீன் கிடைச்சா தூக்கி வாங்கி போட்டுக்கலாமா? இல்ல, கேமரன் கிரீன் இஸ் அவுட். இப்பதான் பேக் சர்ஜரி பண்றாரு, அவர் அவுட். அடுத்த சம்மர் வரைக்கும் அவர் அவுட். சோ இனி பிக்சர்லயே இல்ல அவர். ஓகே ரைட். கேமரூன் கிரீனுக்கு ரெட் லைட்ட போட்டாங்க. அவர் வந்து சான்ஸே கிடையாது, எந்த ஏரியாலையுமே இல்ல. இதை தவிர அன்கேப்டு பிளேயர்ஸ், இல்ல இந்தியன் பிளேயர்ஸ், எனிபடி யூ ஹேவ் இன் மைண்ட் பிரேதம்? இங்க ஒரு மனோஜ் பண்டகேன்னு ஒரு பிளேயர் அவங்க ஸ்குவாட்ல இருந்தாங்க, அவருக்கு எக்ஸ்போஜரே கொடுக்கலைங்க. அவர் கர்நாடகா பிரீமியர் லீக்ல நீங்க பாத்தீங்கன்னா சரியான ஹிட்டர், ஹேண்டி மீடியம் பேசர். அபினவ் மனோகர் மோஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் வந்து கர்நாடகா பிரீமியர் லீக் இந்த வருஷம். குஜராத் டைட்டன்ஸ் அவரை ரிட்டைன் பண்ணல, நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஷாருக் கானை ரிட்டைன் பண்ணாங்க, அபினவ் மனோகரை விட்டாங்க. அபினவ் மனோகர் அண்ட் மனோஜ் பண்டகே டெஃபினட்டா வந்து அவங்க ரேடார்ல இருக்கணும். கொஞ்சம் லோக்கல் டேலண்ட் வேணும். அது 2 பேர் எனக்கு அவங்க போவாங்களான்னு தெரியல. விஜய்குமார் வைஷாக் கூட போலாம், ஏன்னா அவர் கர்நாடகா போலர் தான். ஸோ ஹீஸ் அன் அன்கேப்ட் இந்தியன் போலர். எப்படியும் 5-6 crores கூட உங்களுக்கு கிடைக்கலாம் விஜய்குமார் வைஷாக். அவரை கூட ட்ரை பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. இவங்க எல்லாம் நல்ல பிளேயர்ஸ். இவங்களோட சர்ஃப்ராஸ் கானையும் நான் ஆட் பண்றேன். எஸ், அவர் இந்தியாவுக்கு டெஸ்ட் ஃபார்மேட்ல ஒண்டிதான் விளையாடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு மாதிரி ஆர்சிபிக்கு விளையாடி இருக்காரு, பார்த்திருக்காங்க. விராட் கோலிக்கு ஒரு மாதிரி பிடிச்ச ஒரு பிளேயர் அப்படின்னு கூட நான் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ ப்ராபப்லி சர்ஃப்ராஸ் கான் வில் பி ஆன் த ரேடார். கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் இப்படி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ப்ராபப்லி சம்திங் ஒரு பிளேயர் டு லுக் அட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். எஸ், நிறைய இந்தியன் பிளேயர்ஸையும் வாங்கணும் பிரேதம். 3 பிளேயர் தான் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. 83 crores. இதுல வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னு தான் கேள்வி. ஸோ தே ஹேவ் டு பில்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 7-8 பிளேயர்ஸ். இந்த 11 பிடிக்கணும், அப்புறம் பேக்கப் பிடிக்கணும். ஸோ சேலஞ்சிங்கா தான் இருக்கும் இந்த ஒரு ஆப்ஷன் ஆர்சிபிக்கு நினைக்கிறேன் நான். எல்லா டீமுக்குமே சேலஞ்சிங்கா இருக்கும் பத்ரி. ஆனா ஆர்சிபி கிட்ட ஒரு அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அட்வான்டேஜ்னா 83 கோடி இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ்னா நீங்க இன்னொரு 16 பிளேயர் தேடணும். ஸோ 2மே இருக்கு. பட் ஐ திங்க் நல்ல பரிசு இருக்கு, நிறைய குவாலிட்டி பிளேயர்ஸ் அவங்க எடுக்கலாம். கொஞ்சம் சென்சிபிளா பண்ணா ஆர்சிபி. நீங்க பழைய ஆப்ஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பிக்ஸ் ஹவ் பீன் புவர். அது டேலண்ட் ஸ்கவுட்டிங்கா இல்ல அவங்க மேனேஜ்மெண்டா தெரியல, அவங்க பிக்ஸ் ஹவ் பீன் புவர். அண்ட் இன்னொரு விஷயம், ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒத்துப்பாங்க டெஃபினட்டா. அண்ட் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் ஆர்சிபி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க இருக்கிற டேலண்ட்டை சரியா யூஸ் பண்றது இல்ல. மனோஜ் பண்டகே ஃபார் எக்ஸாம்பிள், ஆர் வில் ஜாக்ஸ் கூட்டிட்டு வராங்க, லேட்டா கூட்டிட்டு வராங்க. அவங்க செட்டில்டு 11 வந்து
எல்லா டீமும் செட்டில்டு 11 ஃபர்ஸ்ட் கேம்லயே பண்றதில்ல பத்ரி. பட் அட்லீஸ்ட் ஃப்ரம் கேம் 2 நீங்க அந்த செட்டில்டு 11ஓட ஆட ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல. ஸோ ஆர்சிபி கிட்ட காசு இருக்கு, பிளேயர்ஸும் இருக்காங்க, என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். நீங்க உங்க ஃபேவரட் பிளேயர் பத்தி பேசவே இல்லையே பத்ரி. யுஸ்வேந்திர சஹல். யாரு என் ஃபேவரட் பிளேயர்? நீங்க தான் சொல்லணும். எப்போதுமே சொல்லுவீங்க ஒன் டைமென்ஷனல் பிளேயர், எங்க அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்னு. ஆனா நான் அதுதான் அடுத்தது வரதா இருந்தேன். யுஸ்வேந்திர சஹல் டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியோட ரெடார்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். பெர்ஃபெக்ட் ஃபிட்டுங்க. ஆல்ரெடி சின்னசாமி ஸ்டேடியம்ல விளையாடி இருக்காரு. அவருக்கு எப்படி போடணும் அப்படின்னு தெரியும். அந்த ஒரு அப்ரோச் அவர்கிட்ட இருக்கு. பிளஸ் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து அது ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸா கிரியேட் பண்ணிச்சு சஹலுக்கு. கிளீனா 4 ஓவர் ஆட்டு போயிடலாம். 14-15 ஓவர்ல உள்ள போயிடுறாரு அவரு. ஏன்னா அவரோட வேலை முடிஞ்சுது. சோ worth its weight in gold ரிஸ்க் ஸ்பின்னர் யுஸ்வேந்திர சஹல் will be on the radar நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தான் அவர் பிடிக்காது, ஆனா இதுல ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பிடிக்காது இல்ல, அவர் ஸ்கில் செட்ஸ் லிமிட்டட்னு சொல்ல பிடிக்காதுன்னு அவர் மேல தனிப்பட்ட விரோதம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அவர் லிமிட்டட் ஸ்கில் செட்ஸ் அண்ட் நீங்க சொல்ற மாதிரி ஃபீல்டரா கூட கடைசி 4-5 ஓவர்ஸ் அவரை ஹைட் பண்ணிடலாம். பட் ஆர்சிபிக்கு மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு யுஸ்வேந்திர சஹல். ஸோ கம்பேக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அவர் சின்னசாமியில எப்படி போடணும்னு கூட தெரியும். அது அண்ட் யுஸ்வேந்திர சஹலுக்கு அந்த அபிலிட்டி டு பிக் விக்கெட்ஸும் இருக்கு. நீங்க சொன்னது ரொம்ப வேலிட் பாயிண்ட். இம்பாக்ட் பிளேயர் இருக்கிறதுனால அவரோட ஃபீல்டிங் அண்ட் பேட்டிங் எல்லாம் டிஸ்கைஸ் பண்ணிடலாம். அவருக்கு பதில் ஒரு பேட்ஸ்மேன் இறக்கலாம், இல்ல ஒரு ஆல்ரவுண்டர் இறக்கலாம். ஸோ டெஃபினட்டா வந்து அந்த 2 ஆஸ்பெக்ட் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் சஹல்ல நீங்க ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால அவரோட வேல்யூ இன்னும் ஜாஸ்தி தான் இந்த ஐபிஎல் ஆப்ஷன்ஸ்ல. பட் சஹல் உங்களுக்கு 12 கோடி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு பத்ரி. நீங்க கொடுப்பீங்களா 12 கோடி ஆர்சிபி? அவங்க தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் அவர் உங்களுக்கு 6 கோடி 7 கோடி நிச்சயமா கிடைக்க மாட்டார். நிச்சயமா நல்ல பிரைஸ்க்கு போவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த டைத்துல கையில எந்த பிளேயர் நீங்க எடுத்திருக்கீங்க, எப்படி வராரு அப்படின்னு. ஸ்பின்னர் கொஞ்சம் லேட்டா வருவாங்க. பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர்ஸ், சாரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க எல்லாம் வந்துட்டு அப்புறம் தான் ஸ்பின்னர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பைசா வச்சுட்டு அதுக்கப்புறமா போகணும். பட் ஹி வில் பி அ குட் பை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்பின்னர்ஸ் பத்தி பேசும்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெடார்ல இருக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆர்சிபி தே மைட் ப்ரிஃபர் டு கோ ஃபார் வாஷிங்டன் சுந்தர் இல்லையா? ஏன்னா ஒரு யங்ஸ்டர் ஆல்ரவுண்டர் ஆல்ரெடி ஆர்சிபிக்கும் விளையாடி இருக்காரு. SRH யூஸ் பண்ணலன்னு தோணுது. 100% SRH சரியா யூஸ் பண்ணல. நீங்க சொல்லலாம் SRH ஃபைனலுக்கே வந்துட்டாங்க, வாஷியை யூஸ் பண்ண என்ன பண்ணலன்னா என்னன்னு. பட் வாஷிங்டன் ஐ மீன் இந்த டீம் மேனேஜ்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ அவர் மேல ஃபெய்த் வச்சு 2 டெஸ்ட் மேட்ச் ஆனாரு, 2த்துலயும் டெலிவர் பண்ணாரு. பேட்டிங்ல லுக் சுப்ரீம்லி கான்ஃபிடென்ட். ஐ ஸ்டில் திங்க் அவர் டெஸ்ட் மேட்ச் அண்ட் ஓடிஐ பிளேயர். இன்னும் T20 அவர் கிராக் பண்ணல வாஷி. அதுதான் எனக்கு ஒரு ஃபீலிங். பட் ஒரு நல்ல பிரான்ச்சைஸ், அவருக்கு சான்ஸ் கொடுக்குற பிரான்ச்சைஸ் கிடைச்சதுன்னா டெஃபினட்டா வாஷி கேப்பபிலிட்டி இருக்கு T20யும் கிராக் பண்றதுக்கு. ஆர்சிபி அந்த பிரான்ச்சைஸா தெரியல. பிகாஸ் ஆர்சிபியோட இருந்திருந்தாரு, விட்டுட்டு தான் சன்ரைசர்ஸ் போனாரு. பொறுத்திருந்து பார்க்கணும் வாஷி மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு. ஸோ பார்க்கலாம். நான் பிருத்வி ஷாவோட கேஸ் நான் ஆர்சிபிக்கும் புஷ் பண்ணேன். அவருக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வேணும். விராட்டோட கேப்டன்சில தான் பிருத்வி ஷா டெபியூ பண்ணாரு. ஸோ பிருத்வி ஷா அவைலபிள் நல்ல பிரைஸ்லன்னா ஆர்சிபிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆர்சிபிக்கு ஓப்பனர் இப்போதைக்கு இல்ல. விராட் இருக்காரு, ஃபாஃப் இருக்காரா தெரியல, ஸோ கிடைப்பாரா தெரியல. ஸோ பிருத்வி ஷா டெஃபினெட்லி ஒரு ஆப்ஷன். ஏன் உங்களுக்கு பிருத்வி ஷா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பட் எனக்கு வந்து இன்னும் அவரு கொஞ்சம் கிரிக்கெட் ஆடி ப்ரூவ் பண்ணாதான் நான் கன்வின்ஸ் ஆவேன். எப்போதுமே டேலண்ட் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அது பெர்ஃபார்மன்ஸா அந்த அளவுக்கு கன்வெர்ட் ஆகுங்க, எஸ்பெஷலி ஐபிஎல்ல. எஸ், பட் இம்பாக்ட் பிளேயர் ரூல் அவருக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. ஏன்னா ஃபீல்டிங் ஒரு கொஞ்சம் கோழி தான் ஒரு ஃபீல்டிங்கு. வெறும் பேட்டிங் ஒண்டி அப்படியே அதிரடியா ஆடுவாரு. பட் எஸ், டேலண்ட் இஸ் டெஃபினெட்லி தேர். பிருத்வி ஷா ரெடார்ல வச்சிருப்பாங்க. பெரிய பிரைஸ்க்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது ஒரு டீம் நல்ல ஒரு பிரைஸ்ல வாங்கலாம். இட் மைட் பி a change over for பிருத்வி ஷா. ஹோப்ஃபுல்லி பிரேதம். இன்னொரு ஒரு பாயிண்ட் பத்ரி, ஆர்சிபி நீங்க பாஸ்ட் ஆப்ஷன்ஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தே ஓவர் ஸ்பெண்ட் ஃபாரின் பிளேயர்ஸுக்கு. நீங்க லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அல்சாரி ஜோசஃபுக்கு 12 கோடி கொடுத்து எடுத்தாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் இந்த மினி ஆப்ஷன்ல யூஸே பண்ணல. இந்த மாதிரி நிறைய போலர்ஸ் எடுக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்றது கிடையாது. 17 கோடி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் 17 கோடி கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி நிறைய ஐ மீன் இது முட்டாள்தனம் தான் பண்றாங்க. ஸோ ஐ மீன் இவ்வளவு பெரிய நீங்க ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட் அனலிஸ்ட் வச்சு எப்படி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் திரும்ப பண்றதுன்னு எனக்கு புரியல. ஸோ ஐம் ஷூர் இந்த வாட்டி கொஞ்சம் சென்சிபிளா எடுப்பாங்க ஆப்ஷன்ல. பிகாஸ் உங்களுக்கு இது ஒரு இது கிடையாதுங்க. நீங்க ஆர்சிபி பிகெஸ்ட் பிராண்ட் எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்ல ஆர்சிபி தான். அவங்க அதுல டவுட்டே கிடையாது. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி, மும்பை, சிஎஸ்கே நெக் டு டெக். பட் ஆர்சிபி ஸ்லைட்லி ஹையர் தென் மும்பை அண்ட் சிஎஸ்கே இன் டர்ம்ஸ் ஆஃப் பிராண்ட். இவன் தான் அவங்க ஜெயிக்கலன்னா. ஸோ அவங்க நிறைய இந்தியன் பிளேயர்ஸ் வச்சு கூட ஸ்குவாடை பில்ட் பண்ணலாம். அவங்க இந்த பிக் ஸ்பிளாஷ் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேமரன் கிரீன் ஆகட்டும், ஒரு ஜோசப் ஆகட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணி அவங்கள யூஸே பண்றது இல்லை. இது நிறைய நடந்திருக்கு ஆர்சிபி கிட்ட. இந்த வருஷம் எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு பார்க்க நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். ஐ திங்க் ஒரு ஐபிஎல்ன்றதே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஷன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன், அடுத்தது நீங்க வாங்குற பிளேயர்ஸோட பொட்டன்ஷியலை தெரிஞ்சுக்கிறது, அந்த கரெக்டான பிளேயரை ஆட வைக்கிறது. எல்லாத்துலயுமே ஆர்சிபி கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காங்க.
அதனாலதாங்க பிரியத்தம் ஒரு ட்ரெயின் கூட ஜெயிக்கல. ஏன்னா இல்லையா இந்த மாதிரி டீம் எல்லாம் வச்சுட்டு சூப்பர் பிரான்ச்சைசி சூப்பர் பிராண்டா இருந்து ஜெயிக்கலன்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் டெஃபினட்டா சரியில்லை ஓவர் த இயர்ஸ். பட் ஹோப்ஃபுல்லி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா they will change from the option அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ பிரியத்தம் ஃபார் கமிங் ஆன் கிரிக்கெட் வித் பத்ரி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இம்மீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். Lot more content coming your way. Stay tuned, guys. Take care. Bye.